சக்திவேல் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா வேலு வந்து எப்படியோ ஒரு 95 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு வந்து அந்த சேட்டுக்கிட்டே கொடுக்கறதுக்காக வருவாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் இல்லாமல் வீடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு 3 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைனா 1 மாதமாவது டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு 3 நாள் கூட டைம் கொடுக்க முடியாது, இதை நாங்கள் வேற ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தென்னரசு பேச்சை கேட்டுட்டு அவங்களும் முடிவு எடுத்துருவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே பார்த்திங்க அப்படின்னா வேலோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவசரமாக 1 கோடி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, என் பொண்ணையே காப்பாற்றிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 1 கோடி ரூபாயை எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வேலுக்கிட்ட கொடுக்குறாங்க. வேலும் கரெக்டான நேரத்துக்கு மற்றவங்க கைக்கு போகிறதுக்குள்ளே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த வீடையும் வாங்கிட்டாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா வேலோட அப்பா வந்து இவன் தாண்டா என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு முன்னாடி கெத்தா தன்னோட வீடு கிடச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தில் சொல்கிறாரு. ஆனால் அந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.